ஹாய்ப்பா, எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சமைச்சிட்டீங்களா? சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டுருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. வாங்க இன்னைக்கு அம்மா வீட்டில் என்ன சாப்பாடுன்னு பார்க்கலாம். பாருங்க, சூடாக ஆவி கலக்க சாப்பாடு தயாராக இருக்கிறது. இது அப்படியே 2 கரண்டி போட்டுடலாம். இந்த பாருங்க, அப்படியே போட்டாச்சு. அடுத்தது இங்கே பாருங்க, சூப்பரான சின்ன வெங்காயம் பூண்டு எல்லாம் உரிச்சு போட்டு வத்த குழம்பு. இது வத்த குழம்புனா நம்ம வந்து வெந்தயமும் ஜீரகமும் வறுத்து நுணுக்கி கொதிக்கும் போது போடணும். அது முன்னாடி வெந்தயமும் கடுகு ஜீரகம் எல்லாம் வந்து தாளிக்கிறதுக்கும் போடணும். சூப்பராக இருக்கும். இவ்வளோண்டு ஊற்றி சாப்பிட்டா கூட போதனால கொஞ்சமாக தப்பா வச்சேன். பாருங்கள், ஹோட்டல் ஸ்டைலில் வந்து பருப்பு கூட்டு. இந்த கூட்டு ரெசிபி நான் சொல்கிறேன், நீங்கள் அந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நானே இன்றைக்கி தான் செஞ்சுருக்கேன். சும்மா மற்ற நேரம்லாம் தேங்காய் தட்டி போட்டு செய்வோம். இது தேங்காவே நம்ம போட தேவையில்ல, சூப்பராக இருக்கும். எப்பயும் போல் அம்மா வீட்டில் பீட்ரூட் கேரட் தேங்காய் திருவி போட்ட பொரியல். இங்கே பாருங்கள், ரசம். இன்றைக்கி அம்மா வீட்டில் மிளகு ரசம் ஒரு குண்டா வச்சேன், இதுலேயே பாதி காலி ஆயிடுச்சு. அடுத்தது எப்பயும் போல் கடைசியாக தயிர். வாங்க பாருங்க, சூப்பராக இருக்குது எல்லாமே. நீங்களும் ஒரு நாளைக்கு வாங்க, அம்மா வீட்டில் சாப்பிடுவீங்க. வாங்க சாப்பிட்லாம். இன்றைக்கி பிறந்தநாள் திருமணநாள் உள்ளவங்களுக்கு வாழ்த்து தெரிவிச்சுக்கிறேன். என்ன முடிஞ்சால் இன்றைக்கி எல்லாம் போய் குரு பகவான் கோயிலுக்கு போய் விளக்கு போட்டு வாங்கப்பா. ரொம்ப நல்லதே நடக்கும். குரு பகவான் கோடி நன்மை தருவார் நமக்கு. ஓகேங்க, பாய்ங்க.